நெஞ்சே பதறுதே. ரஷ்யாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் ஜப்பானில் திமிங்கலங்களை கரை ஒதுக்கியது. இது சுனாமி அலையின் எச்சரிக்கையா? சமீபத்தில் ரஷ்யாவின் கிழக்குப் பகுதியில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வட பசிபிக் பகுதியையே உலுக்கியது. இதன் விளைவாக ரஷ்யாவின் கம்சாத்கா தீபகற்பத்தை சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன. மேலும் ஜப்பானின் 2 கடற்கரை பகுதிகளில் 4 பெரிய திமிங்கலங்கள் மர்மமான முறையில் கரை ஒதுங்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அலாஸ்கா, ஹவாய் மற்றும் நியூசிலாந்து போன்ற தென் பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் காம்சட்ஸ்கி நகரிலிருந்து சுமார் 119 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் ஹொனலுலுவில் சுனாமி எச்சரிக்கை ஒலித்தது. மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் ஹோக்கைடோவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள நெமுரோவை சுமார் 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள சுனாமி தாக்கியதாக அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகிலுள்ள ரஷ்ய பகுதிகளில் சில சேதங்கள் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டவசமாக பெரிய அளவில் காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சுனாமியால் 4 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து கடற்கரையில் மோதியுள்ளன. அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் பல பசிபிக் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை பெரிய அளவிலான உயிர் சேதம் இல்லை என்பது ஆறுதல். ஆனால் ஜப்பான் கடற்கரையில் திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியிருப்பது இயற்கையின் எச்சரிக்கையா? இந்த நிலைமை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.